தமிழ்நாடு ஓட்ஸ் 2026 டைட்டில் ஸ்பான்சர்டு பை யாருமே இல்லை, கோ ஸ்பான்சர்டு பை சத்தியமா யாரும் இல்லை. இந்த நிகழ்வு எதை பத்தி? தமிழ்நாடு இன்னும் ஒரு 20 நாட்கள்ல ஓட்டு போட போகுது. அதை பத்தி தான். அரசியலை பத்தி பேச போறியாடா அப்படின்னு கேட்டா ஒரு வகையில ஆமாதான். ஆனா இதுல அரசியலே கிடையாது. அரசியல் இல்லாம அரசியல் பேச போற நிகழ்வு தான். ஒரு புதுமையான நிகழ்வுன்னு வழக்கம் போல உருட்டலாம். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஜாம்பவான்கள், அரசியல் ஜாம்பவான்கள் கலந்து கொள்ற இந்த நிகழ்விற்கு அப்துல் மாலிக், அண்ணன் அப்துல் மாலிக் அவர்களையும் அண்ணன் கார்த்திக் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கிறோம். கார்த்திக், இந்த நிகழ்வு எதை பத்தி என்னெல்லாம் பேச போறோம்? இந்த தேர்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தேர்தலுமே ஜனநாயக நாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு தேர்தலையுமே மக்கள் எதற்காக வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, சில பிரச்சனைகள் எங்களை பாதிக்குது, அது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அல்லது தற்போதைய இன்கம்பன்ட் அரசாங்கம் ஒழுங்கா செஞ்சிருக்கு இல்ல செய்யல அப்படிங்கிறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் பேப்பர் திருத்துற வேலை. ஸோ இரண்டாவதாக நம்முடைய கருத்து வந்து மக்களை அதிகம் பாதிக்கும் பிரச்சனைகளை குறித்து. இப்ப நம்ம பாதிக்கும் பிரச்சனைகளை குறித்து பார்க்கிற போது அது கூடவே இன்னொன்னு கொக்கி போட்டுட்டு வரும், எதிர்பார்ப்பு என்ன இருக்கு மக்கள்கிட்ட, அதை பத்தியும் நம்ம யோசிக்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல், இன்றைய தேர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கிற போது சமீபத்திய காலகட்டங்கள்ல சூழல் நிறையவே மாறி இருக்கு. தேர்தல் சூழலை பத்தி பேச போறோம். ஆக இந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஒழுங்கா நம்முடைய கருத்துக்களை சொல்ல போறோம். ஆனா இதுல நம்ம வந்து எந்த அரசியல் கட்சி தொடர்புலையும் பேச போறது இல்லை. சிங்கப்பூர்ல இருந்துட்டு நம்ம இதை பத்தி பேசல. அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறத வச்சுதான் பேச போறோம். நாம் எங்கேயும் அரசியல் குறித்து பேச போவதில்லை, ஆனால் இந்த சூழல் குறித்தும் இந்த தேர்தல் குறித்தும் பேச போகிறோம். வேற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தேர்தல் அரசியல் குறித்து பேசுகிறோம், ஆனால் அரசியல் இல்லாமல் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முன்னுரையா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மாலிக்? ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க கார்த்திக். அதாவது 2 ஜாம்பவான்கள் என்று சொல்லி அவர் ஒரு நகைச்சுவையை ஆரம்பித்து விட்டார். இது ஒரு நகைச்சுவையான அரசியல் மேடை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவர்னு சொல்லியிருந்தால் அது உங்களை பற்றி குறிப்பிடும்போது சிறப்பா இருந்திருக்கும். என்னையும் சேர்த்து ஒரு நகைச்சுவையா சொல்லிவிட்டாரு. சரி, பரவாயில்ல. தன்னைத்தானே சொல்லிக்கிட்டார் பாத்தீங்களா? இதுதான் இன்றைய அரசியல். இதுதான் இன்றைய அரசியல். இந்த அரசியலை நம்ம சுட்டி காட்ட விரும்புவதே இதுதான். தன்னைத்தானே நான் மிகப்பெரியவன் அப்படிங்கறத அவங்களா நினைச்சுக்கிட்டு, அந்த மிகப்பெரியவன் நான் பெரியவன் அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒரு 4 ஆட்களை தயாரித்து அவர்கள் மூலியமாக அவரு இருக்காரு, அவர் மாதிரி வருமா, இப்படி மக்களிடம் வந்து தவறான தகவல்களை சொல்லி எப்படிதான் வெற்றி பெறலாம் என்று இருக்குது. எப்படியாவது வெற்றி பெறுவது, இப்படிதான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் எப்படியாவது வெற்றி பெற வேணுங்கிறத இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுல யாரு வெற்றியாளர் யாரு தோல்வியாளருங்கிறத பத்தி நம்ம விவரமா சொல்லணுங்கிறத என்னுடைய ஆசை. எலெக்ஷன், அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்ப்பு, இந்தியா முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதன் காரணம் எனக்கு சரியா புரியல. ஆனா எப்பொழுதுமே தமிழ்நாடு தேர்தல் அப்படின்னா ஒரு வளர்ச்சியை முன்னோக்கி, வளர்ச்சி திட்டங்களை முன்னோக்கியாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம். அதனாலேயோ தமிழ்நாடு தேர்தல் ரொம்ப காலமாகவே ரொம்ப முதன்மையான தேர்தலா தெரியறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம். தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது பல மற்ற மாநிலத்தவர்களுக்கு புதிராகவும், தமிழ்நாட்டுல ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது புதிராகவுமே எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதனால எப்பவுமே தமிழ்நாடு தேர்தல் ரொம்ப முதன்மை வாய்ந்த தேர்தலா தெரிகிறது. தமிழ்நாட்டுடைய தேர்தலை வந்து நான் வந்து ஏதோ விடுதலைக்கு பிந்தைய தேர்தல் தான் முக்கியம்னு கிடையாது. விடுதலைக்கு முன்னால இருந்தே தமிழ்நாட்டுடைய தேர்தல் முதன்மை வாய்ந்ததா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம மாநிலத்துல பேசப்படக்கூடிய பிரச்சனைகள், நம் மாநிலத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய திட்டங்கள், இது பிற்காலத்துல நாடு முழுமைக்குமான முன்னெடுப்புகளா மாறி இருக்கு. அதனாலயோ என்னவோ தெரியல, பல நேரங்கள்ல தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்கு. அதனால தமிழ்நாட்டுடைய தேர்தல் முதன்மையானதாக கருதப்படுகிறது. ஏன்னா யார்கிட்ட அந்த பொறுப்பு வழங்கப்பட போகிறது, யார் அந்த பொறுப்புக்கு வர போறாங்க, யார் தமிழ்நாட்டை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல போகிறார்கள், தமிழ்நாடு அடுத்த நிலைக்கு போகிற போது எதையெல்லாம் மற்ற மாநிலங்கள் தங்களுக்கு தேவையானதாக எடுத்துக்கொண்டு அதை பயணிக்க போறாங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுங்கிறது ஒரு ஃப்ரண்ட் ரன்னர், ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல சொன்னா முன்னத்தி ஏர் அப்படின்வாங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் ரொம்ப முதன்மையானதாக கருதப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு தேர்தலுக்கான முதன்மை அதான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மாலிக்? மாலிக்கண்ண, நீங்க அதுக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் கேள்விதான். உங்க அனுபவத்துல ஒரு 20 தடவை ஓட்டு போட்டிருப்பீங்களா?
அவ்வளவு முதியவர் அல்ல நான். இல்ல அனுபவம்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அனுபவத்துல எத்தனை வேணாலும் ஓட்டு போடலாம். நேரடியா ஓட்டு போடணும்ல, அதுக்கு ஒரு வயசு வேணும்ல. ஏன்னா சரி. 5 வருடத்துக்கு ஒரு முறை தானே போடுறது. 20ன்னு நீங்க சொன்னீங்கன்னா மற்ற தேர்தல்கள் எல்லாம் சேர்த்து இல்லையா, சேர்த்து, மற்ற ஆமா. தேர்தல்கள் எல்லாம் ஆமா. சேர்த்து. ஆமா. அந்த ரகசியத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. சரி. மாலிக் இன்னும் சின்ன பையனா தான் இருக்காரு. எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஆமா ஆமா ஆமா. அதாவது ரொம்ப தமிழகம் தான் ஒரு முன்னோடி, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கார்த்திகா மிக அழகாக சொன்னார். மற்ற மாநிலங்கள் கூட உற்று நோக்குகின்றன இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னா, இத்தனை மிகப்பெரிய முன்னேற்றம்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம், இப்ப அடுத்தது தேவை அப்படிங்கிறது ஒரு மாற்றம். இதுவரை யாரும் செய்யாத விடயங்களை நான் தமிழகத்திற்காக செய்ய போய் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப அந்த எதிர்பார்ப்பு என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுபவர்கள் அரசியல்வாதிகள், ஒவ்வொரு 5ஆவது வருடமும் தோற்று போகக்கூடியவர்கள் மக்கள். இதுதான் என்னுடைய வழி. ஏன் மக்கள் தோற்று போகிறார்கள்? இந்த அரசியல் களத்துல ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருன்னா மக்கள். மக்கள் தான் வெற்றியாளர்களாக இருக்கணும். ஆனால் இங்கு தலைகீழ நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வாக்குறுதிகள். அந்த களம் தேர்தல் இது வந்து நீங்க சொன்னீங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, தேர்தல் திருவிழா. இது என்ன திருவிழாவா? தேர்தல் என்ன திருவிழாவா? ஏன் நம்ம இதை நோக்கி தேர்தல் திருவிழா, தேர்தல் பெருவிழான்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு முக்கிய நபர் அல்லது ஒரு முக்கிய தலைவர் அவர் இன்னைக்கு நாமினேஷன் பண்ண போறாருன்னா 10,000 பேர் அவர் கூட போறாங்க. 100 கார்கள் வழிவகுத்து போகும், அவரோட அணிவகுத்து போகுது. இந்த 10,000 பேர் அதுவும் ஒரு வியாழக்கிழமை காலையில் அல்லது ஒரு புதன்கிழமை காலை மாலையில, இப்ப இவர்களுக்கு வேலை இல்லையா? இப்ப அந்த 10,000 பேர் கூடுறாங்கன்னு சொன்னா இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னும் சொல்ல போனா 100 கார் 150 கார் இருக்கிறவங்களை அனைவர்களுக்கும் மக்களுக்கு தொந்தரவு பண்றாங்க. அப்போ ஒரு 10,000 பேருக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா, இல்ல தமிழகத்தில் உள்ள நிறைய பேர் வேலையில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ வேலை நேரத்துல ஒருத்தர் ஒரு நாமினேஷனுக்கு போறாருன்னா எத்தனை பேர் தேவை? ஒரு 10 பேர். இதுதான் நம்ம இந்த மாற்றங்களை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்த மாற்றத்தை எங்க இருந்து கொண்டு வர்றது? இதுல இருந்து ஆரம்பிக்கணும். மக்களுக்கு நீ வேலை கொடு, மக்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்று. சும்மா வாக்குறுதிகளை மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இவர் தான் அடுத்த தலைவர், இவர் வந்தார், உச்ச தலைவர் இவர் தான், இவர் வந்தார்னா இந்த பகுதி முழுவதும் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது, கூட்டம் சேர்க்க வேண்டும், அதைதான் அவர்கள் திருவிழா திருவிழா என்று சொல்றார்கள். எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. மக்கள் ஒவ்வொரு முறையும் தோற்று போடும் பொழுதும் மறுபடியும் இந்த திருவிழாவும் தேர்தல் வருது, தேர்தல் திருவிழாவும் வருது. ஆனால் என்றைக்கு மக்கள் ஜெயிக்க போறாங்க, அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய பெரிய என்ன சொல்றது, வெற்றியாளர்களா வரணும். அப்பதான் என் மனது ஆறுதல் அடையும். கார்த்திக், நம்ம அண்ணன் மாலிக் நம்ம பொதுவா நகைச்சுவையா ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பால்லே நீங்க ஒரு பெரிய சிக்ஸர் அடிச்ச மாதிரி, அடிமடியிலே கை வச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. இது வந்து எதிர்பார்ப்பு, எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மக்கள் வாக்காளர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற உங்கள் ஆதங்கம், எதிர்காலம் எல்லாமே சரிதான். சரி, திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக், மக்களை அல்லது மக்களுடைய அதிகமான பிரச்சனைகளை நாம பேசுறோமா? அந்த தேர்தல் நேரத்துல மட்டும் வாக்குறுதிகள்ங்கிற பேர்ல பேசுறோம், அதன் பிறகும் பேசுறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அப்துல் மாலிக் ஐயா சொன்னதுல ஒரு கருத்து, நானும் நமக்கு தலைமை வழிபாடு நிறையவே இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல இருந்து தமிழர்கள் விலக போறாங்க, எப்ப பழக போறாங்க, ரெண்டுமே நமக்கு தெரியல. கார்த்திக், அது தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, உலகம் முழுக்க அப்படிதானே தனி மனித துதிபாடல். ஆமா, உலகம் முழுமைக்கும் சொல்ல வேண்டும். சில அதற்கு விதிவிலக்கான நாடுகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்குள்ளார வரணும் அப்படின்னா, பிரச்சனைகள் குறித்து அதிகமா நம்ம பேசுறோமா அப்படிங்கிறது. பிரச்சனைகள் குறித்து அரசியல் நகரணும், அப்பதான் பிரச்சனைகள் குறித்து நம்ம பேசுவோம். அரசியல் பிரச்சனைகள் குறித்து நகராம அரசியல் வேறு எதையோ நோக்கி நகர்ந்துச்சுன்னா பிரச்சனைகள் குறித்து பேச மாட்டோம். தேர்தல் நேரத்திலேயாவது பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். ஏன்னா தேர்தல் நேரத்துல கூட சில நேரங்கள்ல பிரச்சனைகள் குறித்து பேசப்படுறதில்லை. இது வந்து கொஞ்சம் வேதனையான ஒண்ணு. நான் நினைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் முதன்மையாக பார்க்க வேண்டியது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்குறத கடந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு 2-3 முக்கியமான
கடமைகள், கடப்பாடுகள் இருக்கு. நீங்க மாநிலத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருக்கு. பொருளாதார திட்டங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது. நாம அரசாங்கத்துடைய வரவு செலவு கணக்க ரொம்ப உன்னிப்பா எல்லா மக்களுமே பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. மூன்றாவது, நீங்க ஆபீஸை விட்டு போகல அல்லது நீங்களே அடுத்த தடவை இதே ஆபீஸ்க்கு வரையில வரக்கூடியவர்கள் அல்லது நீங்களே வந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்க அடுத்து உங்களுக்கு எங்க எடுத்துட்டு போக முடியும். ஒரு வெற்றி அப்படிங்கிறதே தொடரோட்ட மாதிரிதான். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல கண்டினியூவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் என்பது தொடர்ச்சியானது. அது யார் ஆட்சியில இருந்தாலும் சரி, அதை அரசுகள் செய்கின்றனவா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை. பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாட்டிலே பேசப்படுகின்றன, ஆனால் அது மிக குறைவாக பேசப்படுகிறது. சாம்பார்ல உப்பு இருக்க மாதிரி குறைவா இருக்கலாம்னு நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது. அது சுவையான அரசியல் இல்லை. சாம்பார்ல உப்பு கம்மியா இருந்தா சாம்பார் நல்லா இருக்கும். ஆனா பிரச்சனைகள் அதிகமாக பேசினால்தான் அரசியல் நல்லா இருக்கும். நம்ம பிரச்சனைன்னு சொல்றோம்ல கார்த்திக் அண்ணா, மாலிக், நம்ம பொதுவா ஒரு ஒரு சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன? வேலை வாய்ப்பு. எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு வழங்கப்படணும். அப்புறம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை செலவினம், கல்வி, அதன் பிறகு மருத்துவம், போக்குவரத்து. இதுதான் அடிப்படை தேவைகள். இதுல தன்னிறைவை அடைந்தாலே அந்த சமுதாயம் ஓரளவுக்கு வளர்ந்த நாட்டு அந்த கேட்டகரிக்குள்ளார வருது. தமிழ்நாடு இதுல முன்னேறி இருக்குதான். இவ்வளவு பிரச்சனைகள் அல்ல, இதை தாண்டி நிறைய இருக்கும். இப்ப ஏஐ அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அடிப்படை கட்டமைப்புக்குள்ளார தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதா? உங்கள் பார்வை, இருவரின் பார்வை. தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதா அப்படின்னா முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது, முயன்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையை அடைய வேணுங்கிறத முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் முயற்சி இருக்குது. ஆனால் முழுமையை அடைவது எப்பொழுது? அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது எப்போ முழுமை அடைய போறது? அதுதான் நமக்கு இந்நேரம் நம்ம முழுமை அடைஞ்சிருக்கணும். ஒரு சிறிய நாடு, இப்ப நீங்க முதல்ல சொன்னாரு இல்லையா, நீங்க கூட சொன்னீங்க உலகம் முழுவதும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த நம்ம ஒரு சிறிய நாட்டில் நம்ம இருக்கிறோம். அரசியலை பத்தி பேசலாம். தமிழ்நாட்டு இந்த நாட்டுல இந்த அதிபரா இன்று இருக்கக்கூடிய சிங்கையுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்க போறோம் இல்லையா, அவர் கூட எத்தனை பேரு போய் சேர்ந்து நாமினேஷனுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது ரோடுகளை மறைத்து தோரணங்கள் கட்டி கூட்டமா போய் பார்த்திருக்கீங்களா? சரி, இவரை விடுங்க, லீக்வானி அவர்கள் போகும்பொழுதாவது பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா அது வேறு. மக்கள் வாழ்க்கை வேறு, அரசியல் வேறு. அது திருவிழா அல்ல. ஒரு நல்ல மனிதனை, ஒரு நல்ல வேட்பாளரை மக்களுக்காக, நமக்கு கட்சி பார்க்காதீங்க. இவன் சிறந்தவனா, இவனால் இந்த செய்தியை இதனால் இவன் முடிப்பான்ங்கிற மாதிரி அவனை அவனை பாருங்கள். அவனை ஆய்வு செய்வீங்க. செஞ்சு அவன் வெற்றி பெற முடியுமாங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி வெற்றியாளர்களை தான் ஒரு தலைவராக உருவாக்க வேண்டும். ஆனா நம்ம அப்படி பாக்குறது இல்ல. அது ஒரு லேசா உலக அரசியலே ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பறந்துகிட்டே இருப்பாரு. அப்படி அவர் பறக்கும் பொழுது ஒருவன் தண்டவாளத்துல படுத்து கிடக்கிறான். பக்கத்துல ட்ரெயின் வரப்பொழுது தண்டவாளத்துல கைகாலெல்லாம் கட்டப்பட்டு உடனே என்ன பண்றாரு, இந்த ஒருவனை காப்பாத்துறதுக்காக அந்த தண்டவாளத்துல உடனே இறங்கி அந்த ட்ரெயினை நிறுத்திடுறாரு. நிறுத்துறதுன்னா அப்படி ஒரு புஷ் பண்றாரு இவனை காப்பாத்துறதுக்காக. திரும்பி பார்க்கிறாரு, அந்த ட்ரெயின் பக்கத்துல உள்ள தடம் புரண்டு கடந்து கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்து கிடக்குறாங்க. காப்பாற்ற முயற்சியது யார? இந்த தண்டவாளத்துல படுத்து கிடந்தவன. அப்போ அந்த இப்போ ஒரு மிக சிறந்த ஆற்றல் உள்ள ஒரு தலைவர் இப்ப தண்டவாளத்துல படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு சிரிக்கிறான். ஏன்டா அவன் சிரிக்கிறான்னா, இவன் நோக்கமே என்னன்னா இந்த 1000 பேரை கொல்ல வேண்டுவதற்காக. இவன் ஒரு தலைவன், ஆனால் அதுக்கு தகுதி இல்லாத ஒரு தலைவனை அழைத்து வந்து அந்த ட்ரெயினை நிறுத்தி 1000 பேரை சாவடிச்சுட்டு இவன் சிரிக்கிறான். ஆஹா, அப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? ஒருத்தவனுக்கு நம்ம உதவி செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவன் யார், அவன் தராதரம் என்ன? இப்போ அவனுக்காக நம்ம ஒரு 1000 பேரை கொண்டுட்டோமே. அப்போ ஒரு திட்டத்தை நீ கொண்டு வர அப்படின்னா உலக மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது? நான் ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போறேன், அவன் சொல்லிட்டான் அதனால நான் போறேன் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு உலகம் முழுவதும் இருக்கு. இதெல்லாம் சிந்திக்காதவங்க எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? அது போலதான் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் மிகப்பெரிய தலைவர். அவருக்கு எல்லா அறிவும் இருக்கு, எல்லா ஆற்றலும் இருக்கு. செயல்பாடு என்ன அந்த மாதிரி ஏதாவது செய்திருக்கிறாரா? என்ன சாதனைகள் செய்திருக்கிறார்? இல்ல அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து வெற்றி பெற்றால் அவர் ஒரு சாதனையாளராக நம்ம வேணா மேம்படுத்தி ஓட்டு போடலாமே தவிர
தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன, நல்ல தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களை வெற்றியாளராக வேண்டும் என்றால் மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அனைவரும் சிந்திக்க வேண்டும். கொஞ்ச நேரம் சிந்திச்சா சாதிக்க முடியும். அருமை. சரி, பிரச்சனைகள் குறித்து நீங்க கேட்டதுனால நான் முதன்மையான பிரச்சனைகள் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பெரிய சிக்கல்னு கூட நான் பார்க்கறது, நம்ம வழக்கமாவே தமிழ்நாட்டை பக்கத்துல இருக்க ஒரு மாநிலத்தோட ஒப்பிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். உண்மை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான ஒப்பீடுகள்ல பார்க்கும்போது நம்ம வளர்ந்துருக்கோம். தமிழ்நாடு இன்னமும் கூட வளர்வதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு மாநிலம் தான். இன்னொன்னு, தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் குறித்து இப்ப அப்துல் மாலிக் சொன்ன மாதிரி நம்ம புதிய தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னா பக்குவப்பட்ட, சிந்திக்கக்கூடிய, செயல்படத்தக்க தலைவர்களை உருவாக்கணும். அதுக்கான இன்குபேஷன் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருக்கு. வழக்கமா போகிற போக்குல ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வரக்கூடிய இன்னொருத்தர் தான் அரசியல் தலைவர் ஆகிறார் அப்படின்னா, நம்ம சொசைட்டி நம்முடைய சமூகம் புதிய தலைவர்களை உருவாக்குவதற்கு தன்னை எந்த அளவுக்கு தயார்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மை நாமே, அதாவது சமூகம் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஒரு சமூகத்தால் ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும் அல்லது தலைவனை உருவாக்க முடியும். தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு தேர்தல் தெருவு இருக்கு, நாம பண்றோம். நிறைய தலைவர்களை நாம உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை சமூகம் தனது கடமையாக எடுத்துக்கிட்டு செயல்படணும். அப்பதான் சரியா இருக்கும். சூப்பர் கார்த்திக். நாம வேறு ஏதாவது கருத்துகள் இல்லை அப்படின்னா நிறைய இருக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பார்வைகள் வேறு. இந்த கருத்தோட இப்ப கார்த்தி சொன்ன அந்த இறுதியான கருத்தோடையும் சரி, அண்ணன் மாலிக் அவர்கள் சொன்ன அந்த கருத்தோட நம்ம இந்த நிகழ்வை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நன்றி உங்களுக்கு. ஆமா, உண்மைதான். ஏன்னா நமக்கு இது ஒரு மக்களுக்காக ஒரு நிகழ்ச்சி, மக்கள்கிட்ட போய் சேரணும், சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வெற்றி சிறை பைய வைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். கண்டிப்பா. ஆமா, இறுதியாக இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான நோக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி வாக்காளர்களின் மனநிலை மாறணும், அதாவது பொதுமக்களின் மனநிலை மாறணும் அப்படிங்கிறது தான். இரண்டாவதாக கார்த்திக் சொன்ன மாதிரி நிறைய தலைவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல்ல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனால நல்லா சிந்தித்து செயல்பட்டு, யார் வேட்பாளர், அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவரால் இவ்வளவு பெரிய சுமையை சுமந்து நல்ல வளர்ச்சி நோக்கி பயணிக்க வைக்க முடியுமா, இதெல்லாம் உங்க மனசுல ஆராய்ந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வின் மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம். வேறு எதுவுமே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டைட்டில் ஸ்பான்சர், இந்த நிகழ்வுக்கு ஸ்பான்சர் எதுவுமே யாரையும் எந்த ஒரு சார்பு நிலையும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் எவ்வளவு முக்கியம், அதுல வாக்காளர்கள் எவ்வளவு முக்கியம், வேட்பாளர்கள் எவ்வளவு முக்கியம், அவ்வளவுதான். உங்கள் மனநிலையை நல்ல பகுப்பாய்வு செய்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு அன்போடு, பண்போடு, பணிவோடு வேண்டுகிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் ஒத்துழைத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் மிகப்பெரிய நன்றி.